கர்த்தருடைய வல்லமை நம்மை சந்திக்கிற நேரம். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இடைப்படுகிற நேரம் இது. இப்போது ஆண்டவர் நம்மோடு பேச விருப்பமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரோடு பேச விருப்பமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மோடு பேச விருப்பமாக இருக்கிறார். என் மகளே, என் மகனே, நான் உன்னோடு பேச வேண்டும் என்று வார்த்தையாக இயேசு ராஜா இந்த இடத்திலே காத்து கொண்டிருக்கிறார். இந்த துதி ஆராதனை செய்கிற நேரத்திலே அவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த ஒரே தெய்வம் அவர்தான் கர்த்தராகிய இயேசு ராஜா. உலகத்திலே எந்த தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எந்த ஒரு வஸ்துவும் தன் பக்தனுக்காக இறங்கி வந்ததே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இறங்கி வந்தார், தாமே இறங்கி வந்தார், தாமே தம்மை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உன்னதங்களிலே வீட்டு அவர் ரொம்ப சாதாரணமானவர் கிடையாது. அவர் தேவனுடைய தற்சுரூபமானவர். அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் உங்களுக்கும் எனக்காகவும் இறங்கி வந்திருக்கிறார். அன்பானவர்களே, அவரை வரவேற்கும் விதமாக கர்த்தராகிய இயேசு ராஜாவை நாம் வரவேற்போம். கரங்களை தட்டி இயேசு ராஜாவே வாரும், இயேசு ராஜாவே வாரும், இயேசு ராஜா என்னோடு பேசும் ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில ஒரு மனிதன் என்னோடு பேசக்கூடாது ஆண்டவரே. இந்த செய்தி வேளையில நீர் என்னோடு பேசுவீராக, நீர் என்னோடு பேசுவீராக ஆண்டவரே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சமாகிய வார்த்தை என்னோடு பேசட்டும், அந்த ரத்தம் என்னோடு பேசட்டும், அவருடைய சரீரம் என்னோடு உறவாடட்டும். மாம்சமாகிய இயேசு ராஜா என்னோடு உறவாடட்டும் என்று சொல்லுங்க. இயேசு ராஜா என்னோடு பேசுங்க ஆண்டவரே. பர்சனலாக என்னோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே, என்னோடு உங்களுடைய தொடுதலை உணர்த்துங்க ஆண்டவரே. நான் உணரும் ஆண்டவரே. என் இருதயம் உணர்வடையும் ஆண்டவரே. என் இருதயம் உணர்த்தப்படும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசு ராஜா என்னோடு பேசினார் என்று சொல்லாமல் ஒருவரும் திரும்ப முடியாது. இயேசு ராஜா நிச்சயமாகவே என்னோடு பேசினார் என்று இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். வயது வித்தியாசமே கிடையாது. பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் அனைவரோடும் அவர் பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொருவரின் நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் பேச சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம், அவரை நாம் வரவேற்போம். நம்முடைய மகிமையின் ராஜா இறங்கி வர காத்திருக்கிறார். வரவேற்போம். உலக பிரகாரமான ராஜாவுக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பாங்க? நம்முடைய ராஜா மகிமையின் ராஜா, நம்முடைய ராஜா மகிமை பிரசன்னத்தின் ராஜா, அவர் விடுதலையின் ராஜா, அவர் என்னாலும் ரட்சிப்பின் ராஜா, அவர் என்னாலும் நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிற ராஜா, நமக்கு தீங்கு நினைக்காத ஒரு ராஜா, நம்ம மேல் தன்னுடைய ஆளுகை செலுத்தாத ஒரு ராஜா, நமக்காக பிசாசை கடிந்து கொண்டு துரத்துகிற ஒரு ராஜா, நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்த ஒரு ராஜா, நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாருங்க. இயேசு ராஜா நமக்காக செய்யாத காரியம் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமில்லை அன்பானவர்களே. அவரை நாம் வரவேற்போம். இயேசு ராஜா என்னோடு பேசுங்க, இயேசு ராஜா என்னோடு பேசுங்க ஆண்டவரே. பர்சனலா கேளுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. வார்த்தையாகி இயேசு ராஜாவே என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம்,
நாங்கள் ஆண்டவரை விரும்புகிறோம் ராஜா. உமக்காக எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒடுக்கி தாழ்த்தி இப்பொழுது கீழ்படுத்துகிறோம். உங்களுடைய தொடுதலை உணர்ந்தவர்களாக நான் இந்த செய்தி கேட்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ஜனம் இவர்களுக்கு என்ன தேவை என்பது மனிதனாக எனக்கு தெரியாது சுவாமி. ஆண்டவரை நீர் இவர்களோடு பேசுங்க ஆண்டவர். இந்த உம்முடைய ஜனத்தை நீர் போஷித்து அனுப்புவீராக ராஜா. இவங்களுக்கு என்ன ஆகாரம் வேண்டும் என்பது உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர். நீர் பேசுங்க ராஜா. இது மனித வார்த்தைகளாக வெளிப்படவே கூடாது ஆண்டவர். அடியே நம்முடைய சட்டைகளின் நிழலிலே ஒளிந்து கொள்ளுகிறேன், சிறகின் அடைக்கலத்திலே மறைந்து கொள்ளுகிறேன். நீர் இவர்களோடு இடைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் நாங்கள் முடித்து உங்களை நாங்கள் அனுப்பிவிடுவோம். யாருடைய இதயம் கலங்க வேண்டாம். கவனமாக இந்த செய்தி கேளுங்கள். இது விடுதலை ஆசீர்வாத கூட்டம். ஹல்லேலூயா. அந்த பேருக்கு ஏற்றவாறு உங்களுக்கு விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் அதை கொடுத்து உங்களை அனுப்ப சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் திரும்புவோம். நான் கடைசியிலே இங்கே ஜெபிக்கும் போது நம்முடைய சகோதரர்கள் 6 பேர் உள்ளே வந்து உங்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஜெபத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அவர்கள் உங்களுக்காக ஜெபித்து 6 பேர் இருக்கிறாங்க. எனவே சீக்கிரமாக அதை முடித்து விடுவார்கள். எனவே நிறைவு ஜெபத்தை நாங்கள் வேகமாக செய்து முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம். தயவுசெய்து அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. குறித்த நேரத்திலே நாங்கள் முடித்து உங்களை அனுப்ப பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. இது ஏதோ ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மாத்திரம் மட்டுமல்ல, ஏதோ புதிய விசுவாசிகள் மட்டுமே பூட்டப்பட்ட கதவுகளோடு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு 25-30 வருடங்களான விசுவாசிகள் எல்லாம் சௌகரியமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. அல்லது ஊழியக்காரர்கள் எல்லாம் சௌகரியமா இருக்கிறாங்க என்று அர்த்தம் அல்ல. பர்சனல் லைஃப்ல ஒவ்வொருத்தரையும் தனியா ஒரு இன்டர்வியூ எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கும். ஒன்றும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்கும். அதை திறப்பதற்காகத்தான் இயேசு ராஜா இங்கே உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பர்சனலா அவங்களுக்கு தெரியும். வெளியில நாம் முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொள்வோம், நம்முடைய இருதயத்தை களிப்போடு இருக்கிற மாதிரி நாம் காட்டிக் கொள்வோம். ஆனால் தேவையில்லாத மனிதர்கள் என்று ஒருவரும் கிடையாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாமே வெளியரங்கமாய் சொல்லவும் முடியாது. எனவே ஒருத்தர் வந்து நம்ம கேட்டால் என்ன சொல்லுவோம்? பிரதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினாலே நான் நன்றாக இருக்கிறேன், சௌகரியமாக இருக்கிறேன் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படிதான் சொல்ல முடியும். சில பேர் இருக்கிறாங்க, எப்படி சொல்லுவாங்க? பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கிறோம், வண்டி ஏதோ ஓடுது, வண்டியில ஒரு வீல் கண்டு போன மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுவே சில பேர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் என்னை மறந்து விட்டார், எல்லாம் அப்பதான் வெளியே வரும். கண்ணீரையும் கம்பளையுமாக இருக்கிறேன், வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்லை பிரதர், இதெல்லாம் புலம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும்? நீங்க நல்லாவே இல்லைனால என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறார், என் ராஜா என்னை நன்றாக வைத்திருக்கிறார். யூதர்கள் வழக்கத்திலே யூபிலி வருஷம் என்று ஒன்று இருக்கிறது. 7 வருஷம் ஒரு எஜமானத்தில் ஒருத்தர் அடிமையாக வேலை செய்வார். 7வது வருஷம் அவனை விடுவிக்க வேண்டும். ஆனால் அந்த வேலைக்காரன், அந்த அடிமை என்ன நினைப்பான்? 7வது வருஷம் முடிவில் அவன் தனியாகவும் இருக்கலாம் அல்லது குடும்பத்தோடும் இருக்கலாம். அந்த அடிமைக்கு என்று ஒரு குடும்பமும் இருக்கும். அப்போ அவர், அந்த அடிமையானவர் என்ன சொல்லலாம்? நான் வெளியே போக விரும்பவில்லை, இந்த முதலாளி, இந்த எஜமானனை நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார், எனவே இவரிடத்திலே நான் ஆயுள் நாள் முழுவதும் நீடிக்க விரும்புகிறேன், இவரிடத்திலே நான் வேலை செய்ய விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுவாரானால், அந்த 7வது வருஷம் அவரை விடுதலை வருஷத்திலே அவர் விடுவிக்காதபடிக்கு ஒரு மர கதவுகளை கொண்டு போய் நிறுத்தி வைத்து அவர் காதை ஒரு கம்பியினாலே குத்துவார்கள். அந்த ஹோல் அந்த காதில் அவர்கள் காதில் விழுகும். அந்த ஹோல் இருக்கிற காது உடையவர்கள் என்னவாக கருதப்படுவார்கள்? அந்த அடிமைகள் அந்த எஜமானுக்கு நிரந்தரமாக இருப்பவர்கள். இன்னைக்கு எந்த ஓனரை பார்த்தாலும் வேலைக்காரர் சொல்லுவாரா நிரந்தரமா இவர்கிட்ட வேலை செய்யணும்னு?
யோசிச்சு பாருங்க. பேரண்ட்ஸ் கிட்ட பிள்ளைங்க சொல்லுவாங்களா சொல்லுவது சீக்கிரமா எப்பதான் எங்க வாழ்க்கையை நாங்க பார்த்துட்டு போவோமோ தெரியலன்னு பெத்த பிள்ளைகளே பெற்றோர் இடத்துல சொல்லுகிற காலம் இது. அல்லேலூயா. ஆனா நாம் என்ன சொல்ல நினைக்கணும், என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவரே, ஆயுள் நாள் முழுவதும் நான் இயேசு ராஜாவுக்கு நான் அடிமையாக இருக்க. ஆண்டவர் தவிர வேற யாருமே நன்றாய் பார்த்து கொள்ள முடியாது. எனக்கு யூபிலி வருடம் என்பதே வேண்டியதில்லை. நான் இது என்னுடைய காதை உருவ குத்திக் கொள்ளுகிறேன். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் முழுவதும் நான் அடிமை என்று இன்றைக்கு போய் உங்க டைரியில் எழுதி ஒரு சைன் போடுங்க. அல்லேலூயா. அந்த கையெழுத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். கையெழுத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். வாழ்நாள் அடிமை அவர் எப்படி பார்த்துக்குவாரு? அருமையாய் பார்த்து கொள்ளுவார். உலகத்தின் எஜமானர்களுக்கே வேலைக்காரர்களுக்கு சொர்க்கம் போன்ற வாழ்க்கையை கொடுக்குறாங்க. ஐடி ஃபீல்டில் வேலை செய்யறவங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஆனா இயேசு ராஜா ஒவ்வொருத்தரும் எப்படி பார்த்துக்குவாரு? ஒரு சின்ன உங்க தலையிலிருந்து ஒரு சின்ன முடி விழுந்தால் கூட அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க. வசனம் எவ்வளவு பெரிய வசனம் தெரியுங்களா? அது மொத்தமா ஒரு கணக்கிலே அப்படியே எழுதி வச்சிடறது இல்ல. காலையில தலை மாறும்போது 10 முடி கீழே விழுகும். அப்ப அந்த கணக்கு என்னவா மாறும்? -10. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? திருப்பி ஹேர் ஆயில் எல்லாம் போட்டு வளர்த்துவோம். மறுபடியும் வளரும். வளரும் போது பிளஸ் ஆகும். அப்டேட் உங்க கணக்கு ஆண்டவர் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என்னுடைய கணக்கு தேவனிடத்தில் இருக்கிறது. என்னை சிருஷ்டித்தவர் இடத்துல இருக்கிறது. அப்படிப்பட்டவர் உங்க கதவை திறக்காமல் விடுவாரா? பூட்டப்பட்ட கதவை எடுத்து வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7-8 வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கும் பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கும் கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருத்தரும் அதை பூட்ட முடியாது. ஒருத்தரும் அதை பூட்ட முடியாது. அந்த பூட்டு சாவி யார் கையில் இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருக்கிறது. தேவனுடைய கைகளில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் இருக்கிறது. இந்த கதவுடைய சாவி. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய பாதுகாப்புல இருக்கிற உங்க கதவை யாராவது தொட முடியுமா? ஒருவராலும் தொட முடியாது. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அநேகருடைய வாழ்க்கையிலே பூட்டப்பட்ட கதவுகள் காணப்படுகிறது. காரணம் என்ன? ஆண்டவரே சில வாசல்களை இப்போது வேண்டாம் என்று தடை செய்து வைத்திருப்பார் இல்லையா? யாக்கோபின் மனைவியில் ஒருத்தருக்கு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். யார் அதுங்க சொல்லுங்க? ராகேலுடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருந்தார். ஒரு சில காரணங்கள் உண்டு. ஆண்டவர் எதை செய்தாலும் அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. நம்முடைய சில தப்பிதங்களின் நிமித்தம், நம்முடைய சில பாவங்களின் நிமித்தம், நம்முடைய குற்றங்களின் நிமித்தம் ஆண்டவர் அப்படியாக ஒரு சில வாசல்களை தற்காலிகமாக அடைத்து வைத்திருக்கிறார். அது நிரந்தரமான ஒரு லாக்கு கிடையாதுங்க. அதை உரிய நேரத்தில் அவர் திறப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சில திறந்த காரியங்களை பற்றி நாம் பார்த்து இன்னைக்கு நாம் நிறைவு செய்ய போகிறோம். அல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14. அங்க என்ன சம்பவம் இருக்குதுங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சண்டே கிளாஸ் கதை சொல்லுங்க பாப்பா. அங்க என்ன இருக்குது? செங்கடல் இரண்டாக பிளந்த கதை இருக்குது. அந்த சம்பவம் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க 10, 11, 12 வசனங்களை வாசிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்திரத்திலே சாகும்படிக்கு
எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்திலே வேலை செய்வது நலமா இருக்கும். அவங்க வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. எகிப்தில அடிமைகளாக இருந்தார்கள். எப்படி புத்தி போகுது வந்தீங்களா? எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனை, எவ்வளவு ஒரு கேடுகட்ட ஒரு சிந்தனை. இங்க வந்து நாங்க சாகிறதை பார்க்கலாம், வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலாம். செத்தாதான் என்ன? செத்த பின்னாடி ஒருத்தருக்கு உணர்வு இருக்குங்களா? ஒருத்தருக்கு உணர்வு இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. செத்த பின்னாடி என்ன நடக்குன்னு தெரியாது. வனாந்திரத்தில் செத்தா என்ன, எங்க செத்தாதான் என்ன? குஜராத்ல ஏரோப்ளைன் இறங்கி 240 பேர் காலி ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க? வனாந்திரத்துல நாங்க சாகரத்தை பார்க்கலாம், எகிப்துல அடிமையா வேலை செய்யறது எவ்வளவு நிலமோ, உயிரோடவாது எங்களை விட்டுருக்கலாம்ல மோசே முணுமுணுக்குறாங்க. முணுமுணுப்பு என்ன காரணம்? இவங்க நடந்து வர்றாங்க, எகிப்துல இருந்து ரிலீஸ் ஆகி விடுதலையாகி வருகிறார்கள். முன்னே செங்கடல் அடைபட்டு கிடக்கிறது. அந்த செங்கடலை பிளப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவர் என்று அவர்கள் இருதயத்தில் விசுவாசிக்காமல் போனார்கள். அல்லேலூயா. அந்த செங்கடலை திறப்பதற்கு திறந்த வாசலை உண்டு பண்ணுகிறவர் நமக்கு உண்டு என்கிற விசுவாசம் அவர்களிடத்துல இல்லை. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய வரும். நமக்கு முன்னால வந்து சில பிரச்சனைகள் மோதி நிற்கும். வாழ்க்கையில சில நேரத்துல நம்ம மூவ் பண்ண முடியாதபடி, நகர முடியாதபடி சில பிரச்சனைகள் பின்னாடி பார்வன் துரத்திட்டு வரான். முன்னாடி செங்கடல் அடைபட்ட நிலைமையில நாம் இருப்போம். ஆனால் எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேலருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, தேவன் விடுவிப்பார் என்று. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இதோ திறந்த வாசல் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நம்மை தேற்றுகிறது. ஒரு ராத்திரி பொறுக்க முடியல, ஒரு ராத்திரி பொறுக்க முடியல. அந்த செங்கடலுக்குள்ளே வழி இருப்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் இப்போதோ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எல்லா வழிகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். வழி இதுவே, இதிலே நடக்குங்கள் என்ற சத்தம் உங்கள் காதிலே கேட்கும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனையில நீங்க முட்டி மோதி நிற்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அந்த சத்தம் உங்கள் காதிலே கேட்கும். அல்லேலூயா. அந்த வழியை தேவன் எப்ப ஆயத்தம் பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? செங்கடலுக்குள்ளே வழியை எப்ப ஆயத்தம் பண்ணாரு தெரியுங்களா? தெரியுமா? தெரியாது. தெரியாது என்றால் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும், பூமியை படைக்கும் போது ஆதியாகமத்துல வாசித்து பாருங்கள். இப்ப நான் நேரம் வேகமா கடந்து போகிறேன். பூமியில இருந்த ஜலம் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே சேர வைத்தார். சேர்ந்த எல்லா ஜலத்துக்கும் என்னவென்று பெயரிட்டார்? சமுத்திரம் என்று பெயரிட்டார். ஒரு இடம் சமுத்திரம், இன்னொன்னு என்னதுங்க? வெட்டாந்தரை. சமுத்திரம், வெட்டாந்தரை. ஒரு தண்ணி ஏரியா, ஒரு நிலப்பரப்பு. ஒரு தண்ணீர் நிறைந்த இடம், ஒரு நிலப்பரப்பு. அப்படிதான் இருந்துச்சு எந்த காலம் வரையிலும். நோவாவின் காலம் வரையிலும் அது அப்படியே இருந்தது. நோவாவின் காலத்துல பெருவெள்ளம் வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது. அந்த காலத்துக்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்தாரு? பூமியை தண்ணீரால நிரப்பி தனக்கு உகந்தவர்கள் அல்லாதவர்களை எல்லாம் அழித்து போட்டு தன்னுடைய வித்தாகி நோவாவின் குடும்பத்தாரை மாத்திரம் உயிரோடு காக்க வைத்தார். அவர்களை பூமியில கீழே இறக்குவதற்கு முன்பாக அந்த ஜலத்தை வற்றி போக பண்ணி இந்த ஆறுகளையும் கடல்களையும் பூமியை ஒரு 5 கண்டங்கள் அப்பதான் உருவாச்சு. அல்லேலூயா. இந்த 5 கண்டங்கள் நம்ம மேப்பை பார்க்கிறோம் இல்லையா, வேர்ல்டு மேப், அது எப்ப உருவானது? நோவாவின் காலத்துல உருவானது. அப்போது உருவாக்கப்பட்டதுதான் இந்த செங்கடல். அந்த செங்கடலை சிருஷ்டிக்கும் போதே என் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வருவார்கள் என்று உள்ள மேப் போட்டு காத்திருக்கிறது தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. எனவே நீங்கள் போக வேண்டிய வழி இன்றைக்கு நேற்றெல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது. உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய உலக தோற்றத்துக்கு முன்பாக நீங்க எந்த ரோட்ல நடந்து போக வேண்டும் என்பது ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், இன்று நேற்றெல்லாம் உங்களை பத்தின தீர்மானம். தாயின் கருவிலே நீங்க தோன்று முன்பதாகவே உங்களை பத்தி அறிந்திருக்கிறார். நீங்க 10 வயசுல என்ன வார்த்தை பேச போறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும்.
30 வயசுல என்ன பேச போறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு ஆசையும் தேவனுக்கு தெரியும். அந்த வழியை கண்டுபிடிப்பது மாத்திரமே நம்முடைய வேலை. அந்த வழியை அவர் உருவாக்கி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் தயாராக வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். அந்த வழியை கண்டுபிடித்து அதில் நாம் போக வேண்டும். நாம் முறுமுறுத்தால் அந்த வழியை கண்டடையவே மாட்டோம். அதுல இன்னொரு அட்வான்டேஜ் வச்சிருக்கிறார். என்ன தெரியுங்களா? நாம நடந்து போற வழியிலே, அதே வழியிலே நம்ம சத்துருக்கள் வந்தாலும் பின்தொடர்ந்து வந்தாலும் அந்த சத்துருவை மூழ்கடிப்பதற்காக சத்துருவை வேற எங்கேயோ கொண்டு போய் மூழ்கடிக்கல. பார்வோனுடைய சேனை எங்க கவிழ்த்து போட்டாரு? அதே செங்கடலுக்குள்ளே உள்ள நுழைய வைத்து அதே செங்கடலை ஒன்று சேர பண்ணி அந்த தண்ணீரிலேயே தேவன் அவர்களை அழித்து போட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காலே போகும். ஆமென். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஆட்டம் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த சபைக்கு விரோதமாக யாராவது வந்தாலும் என்ன அர்த்தம்? அவங்க ஆட்டத்தை க்ளோஸ் பண்ணிடலாமா? அவர்கள் இந்த சபைக்குள்ளே வரப்போகிறார்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன் செய்யறத சொல்லுவாரு. அவர் ஊழியத்தில் இருக்கிற எல்லாருமே, அவருடைய டிரைவர், உதவியாளர் எல்லாருமே என்னதுங்க, அவர் மேல கல் எடுத்து அடிச்சவன், கத்தி எடுத்து குத்தவன் தான். அவரே சொல்லியிருக்காரு. அவரை எதிர்த்தவர்களே அவருக்கு உடன் ஊழியர்களாக இருக்க முடியும். இந்த பகுதியிலே உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொருத்தரையும் யாரோ நேற்று நடுராத்திரியில கூட போன் பண்ணி கேட்டாங்களாம், பாஸ்டர் என்னையா மீட்டிங் நடத்துறீங்க? அவர் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அவர் டெக்னிக்கா என்ன சொல்லியிருக்காரு? காலையில 6 மணிக்கு இன்வைட் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அதுதான் பாஸ்டரோட ஒரு ஞானம். ஹல்லேலூயா. அவர் காலையில வந்திருந்தா என்ன ஆயிருப்பாரு? ரட்சிக்கப்பட்டிருப்பாரு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினால ரத்தத்தால கழுவப்பட்ட மனிதனாக மாறி இருக்கிறார். ஆள் வரல. அப்படிப்பட்ட சபைக்கு விரோதமான ஆட்கள் வந்தா அடுத்த வாரமே அவங்க அங்க உட்கார்ந்து ஆராதனையில கலந்து கொள்வர்களாக. பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு சத்துருக்களாக யாராவது எழுப்பி உங்களுக்கு தொட நினைத்தால், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறவன் எழுதப்பட்ட வார்த்தை உண்மையும் சத்தியம் உள்ளது. அப்படியாக உங்க சத்துருக்களை அழித்து போட ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாக வாசிங்க யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவரிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். போதும். ஒரு இடத்துல ஆண்டவர் போய் கொண்டிருக்கிறார் சீடர்களோடு. ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, போதகரே, ரபி, இது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படி பரம்பரை சாபங்கள் என்ற ஒரு கதவு இன்று பூட்டப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே திறந்துட்டாரு. ஆனா அந்த திறந்துட்டாருங்கிற அந்த நாலேஜ் நமக்குள்ள இன்னும் வரல. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய நேரங்களில் நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம், எங்க பிரதர் என்னுடைய பரம்பரை சாபமே என்னை வாட்டுது அப்படின்னு. ஆனா அந்த சாபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கும் போதே உங்களுக்காக திறந்து விட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். சுருக்கமா நம்ம பார்த்து நிறைவு செய்யலாம். உங்களுக்கு ரூத்தினுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த ரூத் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா, அந்த ரூத் அந்த அம்மா சொல்லுவாங்க, அவர்களுடைய கணவர்கள் இறந்து விடுவார்கள், 2 மருமகளும். அப்ப இந்த அம்மா மாமியார் திரும்பி அவங்க ஊருக்கு போவாங்க. அப்ப போகும்போது 2 மருமகளையும் முத்தம் செய்வாங்க. அதுல ஒரு மருமக திரும்பி போயிடுவாங்க. இன்னொரு மருமக என்ன சொல்லுவாங்க? வாசிங்க, எந்த வசனம்? முடிதேவன் 1வது அதிகாரம் 15-16 வாசிங்க. அப்பொழுது அவன்,
அவள் ஆ. இதோ உன் சகோதரி ஆ. தன் ஜனங்களிடத்துக்கும் ம். தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே நீயும் தன் சகோதரர்களுக்கும் திரும்பி போய்விட்டாளே தன் தேவர்களிடத்துக்கும் இல்லையா வாசிங்க மறுபடியும். தன் ஜனங்களிடத்துக்கும் ம். தன் தேவர்களிடத்திற்கும் தன் திரும்பி ஜனங்களிடத்துக்கும் தன்னுடைய தெய்வத்துக்கும் அவள் திரும்பி விட்டாள். தன் தெய்வத்திட்ட திரும்பி விட்டாள் உன் சகோதரி. அடுத்து. நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். ஆ. அதற்கு ரூத்து ம். நான் உம்மை பின்பற்றாமல் ம். உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ம். என்னோட பேச வேண்டாம். ம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், ம். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். ம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், ம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார்கள் அந்த ரூத். நம்ம உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார்கள். நீர் வணங்குகிற இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ரூத் யாருங்க? அவங்க என்ன இனத்தை சேர்ந்தவர்கள் தெரியுமா? மோவாபிய பெண். இந்த மோவாபியர்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு தெரியுங்களா? உபாகமம் 23:3. அது ஒரு வருஷம் மட்டும் வாசிங்க. உபாகமம் 23:3. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியன் மோவாபியன் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது மோசே அப்படின்னு ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றாரு. அப்புறம் 10ஆம் தலைமுறை மட்டும் உள்ள வரக்கூடாது அவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்னைக்குமே வரக்கூடாது, என்றைக்குமே இவர்கள் உள்ளே வரக்கூடாது. ஏனென்றால் ஒரு தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு அருவருப்பான ஒரு சந்ததி. உங்களுக்கு லோத்து கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த லோத்துக்கு பிறந்த மகளுக்கு பிறந்தவங்க தான் இந்த மோவாபியர் அம்மோனியர்கள். ஒரு அருவருப்பான ஒரு சம்பவம் வேதத்திலேயே காணப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி பிறந்தவர்களை கர்த்தருடைய சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த ரூத் அம்மா அவங்க அந்த மோவாபியர் இனத்துல பிறந்தவங்க. அவங்க நகோமி பார்த்து சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லுகிறாங்க. இன்றைக்கு நீங்க எந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் சொந்த தெய்வமாக மாறிவிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, அவரை நீ ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் இவங்களை கிறிஸ்தவங்களை போலவே நான் இருக்க முடியாது அப்படி எல்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே வேண்டாம் என்று சொன்னவர்களையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாத அம்மா நடந்து கொண்டார்கள். தன்னுடைய விசுவாசத்தினாலே அப்படி நடந்து கொண்டார்கள். அடுத்தது அந்த அம்மா மாமியார் என்ன சொல்றாங்க மருமகளை பார்த்து? 2:12. ரூத் 2:12 வாசிங்க. திருப்பி போங்கள், நான் வயது சென்றவள். 2:12. உன் செய்திக்கு தக்கபடியை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று அந்த நகோமி சொல்லுகிறாங்க. அப்ப இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே நாம் வந்த நமக்கு பரம்பரை சாபங்கள் இனி கிடையாது. ஹல்லேலூயா. பரம்பரை சாபங்கள் இனி கிடையாது. கூடாரத்துக்குள்ள என்றைக்கு நீங்க காலடி எடுத்து வச்சீங்களோ பரம்பரை சாபங்களை முறிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்க மேல என்றைக்கு தெளிக்கப்பட்டுச்சோ, என்றைக்கு சொந்த இரட்சகராக அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ பரம்பரை சாபங்களை முறிக்கிற கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் இன்னும் கலங்கவே வேண்டியதில்லை. ஆமென். அந்த வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இனி ஒரு சாபமும் இராது என்று வெளிப்படுத்தல் 22 நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஒரு சாபம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது. ஆமென். என்றைக்கு நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு இருந்து உங்களுக்கு சாபமே வேலை செய்யாது. அந்த சாபம் எல்லாம் என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? ஒரே பட்டன் கேன்சல் அடிச்சாருன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்கியம் இருக்குதா? கிடையாது. இந்த சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என் மகனே, என் மகளே,
உனக்கு பரம்பரை சாபங்கள் என்ற கேடுகளை நீ ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். அப்படி தடைப்பட்ட எல்லா விஷயங்களும் இன்றைக்கு நான் உனக்காக திறந்து விடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீங்க பயந்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கு சரண்டர் பண்ணி வைங்க. ஆண்டவர் உங்களை விடுதலையாக சுத்தமாக ஆமென். ஹalleluya. 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 யோவான் 9ஆம் அதிகாரத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம். பகற்காலம் இருக்கட்டும். ஹalleluya. நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஆமென். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் உமிழ் நீரினால துப்பி சேறு உண்டாக்கி அந்த குருடனுடைய கண்களிலே பூசி அவனை குணப்படுத்துகிறார். நீ போய் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். அவர் செய்த அந்த 2 செய்திக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அன்பானவர்களே. அவர் துப்பி சேறு உண்டாக்கினார் என்றால் அவர் எங்கிருந்து வந்தாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வம். அவருடைய வித்து பரிசுத்த ஆவியானவருடைய வித்து. அவருடைய உமிழ் நீர்ல கூட அந்த ஜீவன் இருக்கிறது. எனவேதான் அந்த உமிழ் நீரை அவர் பயன்படுத்தினாரு. அதே மாதிரி பூமியின் மண்ணை அவர் பயன்படுத்தினார். இது எதை குறிக்கிறது தெரியுங்களா? ஒருத்தனுடைய கண்கள் பழுதுபட்ட நிலைமையில் அவன் இருக்கிறான். பிறவி குருடன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பிறந்திலிருந்தே அவனுக்கு பார்வை இல்லை. பிறந்திலிருந்தே அவனுக்கு பார்வை இல்லைன்னா அவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை தேவைப்படுகிறது? அவனுக்கு இருக்கிறதுலயே ஆண்டவருடைய வல்லமையிலே நல்ல அதிகபட்சமான வல்லமை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதுக்காக ஒரு காரியத்தை செய்தார். ஆதியிலே ஆதாமை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினாரு? மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் பாடம் இல்லைங்களா? அந்த செய்கையை தான் அவர் செஞ்சு காமிச்சார். சுற்றில எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? உமிழ் நீரினால் சேர உண்டாக்கி, ஏன்னா பூமியின் தண்ணீரை அவர் பயன்படுத்தவில்லை, தன்னுடைய உமிழ் நீரினால் சேர உண்டாக்கி சிருஷ்டிப்பின் வல்லமையோடு கிரியை செய்கிற வல்லமையை அந்த நேரத்தில் அவன் கண்களிலே வைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க அநேகருடைய சரீர சுகவீனங்களை ஆண்டவர் இன்றைக்கு தொடுகிற நேரம் இது. சிருஷ்டிப்பின் வல்லமையோடு உங்கள் சரீரங்களை தொடுவார் ஆண்டவர். இன்றைக்கு ஜெப வேளைகளிலே, செய்தி வேளைகளில் உங்கள் சரீரங்களை சிருஷ்டிப்பின் வல்லமையோடு ஆண்டவர் தொடுகிறார். உங்களுடைய உறுப்புகள் எல்லாம் எந்த உறுப்பு பழுதுபட்டதோ இப்பொழுது நீங்க விசுவாசத்தோட ஒரு இடத்துல வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய சுகவீனம் என்னும் அடைபட்ட கதவை நீர் திறப்பீராக என்று வேண்டிக் கொள்ளுங்க. அவர் சிருஷ்டிப்பின் வல்லமையோடு கிரியை செய்ய காத்திருக்கிறார். அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை எனக்கு வேண்டும் என்று கேளுங்க. இப்போது உங்களுடைய உறுப்புகள், அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் புதிதாக உருவாக்கப்படும். அந்த ஆர்கன்ஸ் எல்லாவற்றையும் உருவாக்குவதற்கு அவர் இப்போது வல்லமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுகம் வேண்டும் என்று சொல்லுகிற ஆண்டவரத்தில் உருக்கமாய் மன்றாடுங்க. ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துங்க. ஆண்டவர் பார்ப்பார். அந்த கண்ணீரை கனம் பண்ணுவார். என் மகனுக்கு இந்த சுகவீனம் இருக்குது, அது நிமித்தம் அவன் வருத்தப்படுறான். என் மகளுக்கு இந்த சுகவீனம் இருக்குது, அது நிமித்தம் அவள் சிரமப்படுகிறாள் என்று சொல்லி சிருஷ்டிப்பின் வல்லமையோடு இறங்குகிற தேவனுடைய வல்லமை இப்போது உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்க. இப்போது எண்ணெய் பூசி ஜபிக்கிற நேரத்தில் அந்த வல்லமை உங்களுக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அதே மாதிரி சீலோவாம் குளத்திலே போய் கழுவ சொன்னார். அந்த சீலோவாம் குளம் என்பது எசேக்கியா ராஜாவின் காலத்திலே கட்டப்பட்டது. அந்த குளம் எதிரிகள் முற்றுகை போடும்போது ஊருக்குள்ளே தண்ணீர் வேண்டும் என்பதற்காக சுரங்க பாதைகள் மூலமாக ஊருக்குள்ளே எருசலேமுக்குள்ளே தண்ணீரை கொண்டு வந்து அது சேர்க்கிற ஒரு குளம். அந்த குளத்துக்கு தண்ணீர் வருகிற இடம் யோர்தான் நதி. அந்த யோர்தான் தான் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுத்தார். அந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அவருக்குள்ள இருந்து அந்த வல்லமை அந்த தண்ணீருக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை அவனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பூமியினுடைய தண்ணீரை அவர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. ஒரு சாபம் இராது. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சிருஷ்டிப்பின் வல்லமையோடு உன் வாழ்க்கையை தொடப் போகிறேன் மகளே, மகனே. வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இன்னொரு சம்பவத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 26 27 சீக்கிரம் வாசிங்க. அவர்கள் கப்பர் நகரில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலே யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றார். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதை வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார். இப்போ இந்த இடத்துல ஒரு வரி பணத்தை பற்றி ஒரு பேச்சு வருகிறது. ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த வரியை செலுத்தலாமா வேண்டாமா என்று பேதுருகிட்ட பணம் இல்லை. பேதுருகிட்ட பணம் இல்லை, வரிக்கான பணம் இல்லை. அந்த நேரத்துல பேதுரு உள்ளே நுழையும் போது அவன் பேசுகிறதற்கு முன்னமே பேதுரு இப்படி சமாச்சாரம் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு முன்னமே ஆண்டவராகவே சொல்லுகிறார், நீ போய் தூண்டிலை போடு, ஒரு மீன் வாயை நான் திறப்பேன், அதிலே ஒரு வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் நீ வரியாக செலுத்தி இருக்கிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே தடை, பொருளாதாரத்திலே மூடப்பட்ட கதவுகளாக இருக்குது. எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்குது. நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையில பேசுகிறேன், நல்லா ஜெபிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணா யாருக்காவது விடுதலை ஆகுது. ஆனா எனக்கு ஒரு பினான்சியல் டெலிவரன்ஸ் இல்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த மீன் வாயை திறந்த கர்த்தர் உங்களுடைய பொருளாதார வாசலை திறக்க வல்லமையுள்ளவர். பொருளாதார வாசலை திறக்க உங்கள் வாசற்படியில் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறார். மீன் வாயை திறந்த ஆண்டவர். அந்த மீன் எப்ப அந்த வெள்ளிக்காசு முழுங்குச்சுன்னு யாருக்கும் தெரியுங்களா? தெரியாது. ஒருத்தர் என்கிட்ட விதண்டாவாதமா கேட்டார், பிரதர், ஆண்டவர் நமக்கு பணத்தை கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது? அதெல்லாம் தர முடியாது. அப்படி கொடுத்தா அது கள்ளப்பணம் அப்படின்னு. அப்படி கொடுத்தா கள்ளப்பணம். எப்படி சொல்றீங்க? நீங்க தூங்குறீங்க, காலையில உங்க வீட்டு வாசல்ல ஒரு பேக் நிறைய பணம் இருக்குது, உங்க வீட்டுக்குள்ள இருக்குது, அந்த ரூபா நோட்டுல செல்லுமான்னு கேட்டார். ஏன் செல்லாது அப்படின்னா, அப்படியே செல்லாலும் அந்த ரூபா நோட்டுல இருக்கிற நம்பர் யாரு போட்டதுன்னு கேட்டார். நிஜமா ஒருத்தர் கேட்டார் கோயம்புத்தூர்ல. அவர் எப்பவுமே விதண்டாவாதம் பேசுறாரு. விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் அப்படியே தான் இருப்பாங்க, ஒரு முன்னேற்றம் இருக்காது. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய நம்புகிற பிள்ளைகள் முன்னேறி கொண்டே இருப்பாங்க. நான் சொன்னேன், 500 ரூபா நோட்டை உருவாக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு கவர்மெண்ட்ல இருக்கிற நம்பர் தெரியாதா என்ன? அவர் சரியாக நம்பரை அடித்து தருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருகிறது கள்ளப்பணமாக இருக்கவே முடியாதுன்னு சொன்னேன். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார். இந்த உதாரணத்தை நான் காட்டினேன். அன்றைக்கு புழக்கத்தில் இருந்த ஒரு வெள்ளிக்காசை பேதுருவுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற 500 ரூபா நோட்டை உங்களுக்கு கொடுக்கிறது எவ்வளவு சுலபமான காரியம். அல்லேலூயா. விசுவாசம் வைங்க, ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரின் பொருளாதார வாசலை திறப்பார் என்று நம்புங்க, திறப்பார் என்று நம்புங்க. உபாகமம் 28:17 12 வசனத்தை வாசிங்க. ஏற்ற காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும். எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். சீக்கிரம். ஏற்ற காலத்திலும் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். எப்படி இது நடக்கும்? எப்படி நடக்கும்? நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன், நானே கடன் வாங்கிட்டு இருக்கேன், இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேன். லோன்காரன் 2ஆம் தேதியான போன் பண்றாங்க, மகளிர் குழுவுக்கு காசு கட்டணும். இன்னைக்கு அநேக வீடுகள் இதான பிரச்சனை. 2ஆம் தேதியான பணம் கட்டணுமே.
கர்த்தர் நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வரியத்தை தரும். அவர் அதனோட வேதனை கூட்ட மாட்டார். அந்த பூட்டப்பட்டிருக்கிற அந்த ஐஸ்வரியத்தின் வாசல் இன்றைக்கு உங்களுக்கு திறக்க போகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல், திறந்த வாசல். எப்ப பார்த்தாலும் கண்ணீர் கம்பளையும். நீ கஞ்சி குடிக்கதான் லாக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு முள் படுக்க. நீ கண்ணீர் கம்பளையுமா தான் இருக்கணும். நீ எப்பவுமே அழுது கொண்டே இருக்கணும். எல்லாரும் உடனே எரேமியா சொல்லிடுவாங்க, என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமா இருக்கணும், நீ அழுதுட்டே தான் இருக்கணும், அப்படியே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது எரேமியாவுக்கு சொல்லப்பட்டது. நீங்க எரேமியாவா? நீங்க எரேமியாவா இல்ல ஈசாக்கு ஆபிரகாமா? உலக வாழ்க்கையில நமக்கு நியமிக்கப்பட்ட எரேமியாவா தாயின் கருவிலேயே ஆண்டவர் தெரிஞ்சுட்டாரு. நீ தீர்க்க அழகு புலம்பல் தீர்க்கதரிசி முடிவு பண்ணிட்டாரு. ஆனா நம்ம மேல் இருக்கிற அபிஷேகம் இந்த உலகத்திலே வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வாழ பொருளாதார தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? அப்ப கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை நிச்சயமாகவே திறப்பார். அப்படி ஆண்டவர் திறக்கும் போது இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்க ஆசீர்வாதம், இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. இந்த ஆசீர்வாதம் எப்படி வருமாமா? யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஒரு ஈவும் பூர்ணமான எந்த ஒரு வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, முதல்ல பரத்துல மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது, பரலோகத்திலே தயாரிக்கப்படுகிறது, பரலோகத்திலே அது உண்டாக்கப்படுகிறது. பரத்திலிருந்து உண்டானோம்னா காபிரியல் அதை கொடுத்துருன்னு ஆண்டவர் சொல்றது இல்ல, மிகாவேல் இதை கொண்டு போய் கொடுன்னு ஆண்டவர் சொல்றது இல்ல. அது பரத்திலிருந்து உண்டாகி யார் கைக்கு போகுதுங்க? ஜோதிகளின் பிதாவினுடைய கைகளுக்கு செல்லுகிறது. அவரே அதை சரிபார்த்து நமக்கு அனுப்புகிறார். இது யாருடைய பங்கு? யாருடைய இனிஷியல் போட்ட இந்த கவர் இது எப்படி போஸ்டல்ல டெலிவரி ஆகுது? உங்களுக்கு சரியான நேரத்துல உங்களுக்கு டெலிவரி பண்றாங்க. ஒரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு சரியா டெலிவரி வருதுன்னா, ஒரு சரியான ஒரு பிளிப்கார்ட்காரங்க உங்களுக்கு டெலிவரி பண்றாங்கன்னா, பரலோக டெலிவரி உங்களுக்கு எவ்வளவு பர்ஃபெக்ட்டாக வந்தாங்க. பரலோக டெலிவரி பிதாவின் கைகளில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த பங்கு எவ்வளவு உச்சிதமானதாக இருக்கும். உங்கள் தேவையை சரியாய் துல்லியமாய் அவர் சந்திப்பார். ஒரு இம்மி பெசகாமல் சந்திப்பார். ஒரு பைசா குறைவாக வந்தா என்னை சட்டை பிடிச்சு சொல்லிட்டு போனேன் பிரதர், எனக்கு 10 ரூபா கம்மியா வந்துருச்சுன்னு கேளுங்க போன போட்டு, நான் பதில் சொல்றேன். அப்படி வரவே வராது. வைத்துக் கொள்ளுங்க, டைரியில போய் எழுதுங்க, பிதா ஜோதிகளின் பிதா, அந்த பிதாவின் கரங்களில் இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வாசல் இப்பொழுது உங்க சபைக்கு திறக்கப்படுகிறது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக திறந்த வாசலை நாம் இன்றைக்கு நாம் கண்ணார காண போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாசலை விசுவாசிக்கிறீங்களா? திறந்த வாசல் ஆண்டவர் எனக்கு திறக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? எப்போதும் ஆண்டவர் கடின இருதயம் உள்ளவர் என்று நம்பிக்கொண்டிருக்கிற இருதயங்கள் எல்லாம் இப்போது திறக்கப்படுவதாக. இருதய கதவுகளை இயேசு ராஜா தட்டி கொண்டிருக்கிறார். அந்த கடின இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. இயேசு ராஜா அன்பே உருவானவராக உங்க இருதய கதவை தட்டுகிறார். இப்போது உங்க இருதய கதவை திறந்து விடுங்க. உங்க வாழ்க்கையின் அடைபட்ட வாசல்களை ஆண்டவர் திறக்க இப்போது சித்தமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது இயேசு ராஜா திறக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதுல பிதாவே நேரடியா இன்வால்வ் ஆகிறாரு. உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புறதுக்கு இப்பொழுது பிதா நேரடியாக இன்வால்வ் ஆகிறாரு. நன்மையான எந்த ஒரு வரமும் வருது, பூர்ணமான எந்த ஒரு ஈவும் உங்களுக்கு கொடுக்க பிதா காத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய கணம். இதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? நீங்க கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்துங்க. ஒரு கரத்தை உங்கள் மார்பின் மேல் வைத்துக் கொள்ளுங்க. நெஞ்சில கை வைத்து கேளுங்க, ஆண்டவரே அதை திறந்து விடுவீராக என்று சொல்லுங்க. ஆண்டவர் இப்போது திறந்து விடுவார். சமுதாயத்தில் என்னை நெருங்குகிற பிரச்சனைகள் சத்தில பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எல்லா வாசலையும் திறப்பீராக ஆண்டவரே. சத்துருவே அதே பிரச்சனைகளை மூழ்கடிப்பீராக என்று சொல்லுங்க. இப்போது ஆண்டவர் அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க அத பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் முன்முறுக்க பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் அழகிய வாழ்க்கையாக பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் ராஜாவின் பிள்ளைகள். இயேசு ராஜாவினால் ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஜனம். நீங்க அழுது கொண்டிருப்பது ஆண்டவருக்கு பிரியம் அல்ல. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே
சமுதாயத்திலே வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிற அந்த கடலை போன்ற தாண்ட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. யாருக்கும் அந்த பிரச்சனை இங்க இருக்குது. அதான் ஆண்டவர் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எனக்கு தெரியாது என்னவென்று. நீங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்களாச்சும் உங்க எஜமானராச்சு, நீங்களாச்சும் உங்க ஆண்டவராச்சு. இது எனக்கு தெரியாது. ஆனா யாருக்கோ பிரச்சனை இருக்கிறது. யாரோ சில பேர் இங்க அந்த பிரச்சனையோடு காத்திருக்கிறீங்க. அந்த பிரச்சனையின் வாசலை ஆண்டவர் திறக்கிறார். இப்போது திறக்கிறார். ஆணி பாய்ந்த காரங்களினால இப்போது திறக்கிறார் ஆண்டவர். அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வருகிறார். இப்போது அந்த பிரச்சனைகள் முடிக்கப்படுகிறது. அந்த பிரச்சனை உங்களுக்கு பைசல் பண்ணி விடுகிறார். அந்த பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வருவதில்லை. உங்களை உறுத்தி கொண்டிருக்கிற அழுத்திக் கொண்டிருக்கிற பிரச்சனை அது யாருக்கும் போனார். அந்த பூமிக்குரிய நீதிபதி எழுதி கொண்டிருப்பார். வானத்தின் நீதிபதி எழுதிவிட்டார். பரலோக ராஜா நீதி தேவன் எழுதிவிட்டார். பூமியில கேஸ் பிரச்சனையோடு யாரும் இருக்கிறீங்க. அது பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகிறது. யாரோ ஒருத்தர் சொந்த பந்தங்களில் இந்த பிரச்சனையோடு இருக்கிறீங்க. அவங்க பிரச்சனை இப்போது முடிவுக்கு கொண்டு வருகிறார். சொந்த பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கு சாதகமாக தேவன் வாசலை திறந்து வைக்கிறார். மகிழ்ச்சியோடு இருங்க. கண்ணீரின் கவலை ஒழிந்து போகிறார். ராஜாவின் நாமத்தினாலே பிரச்சனைகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாசல் திறக்கப்படுகிறது. மகிழ்ச்சியோடு உள்ளே போங்க. இயேசு ராஜா மகிமையான காரியங்களை வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்ல நீங்க போங்க. ஹalleluya. யாரோ சுகவீனத்தின் நிமித்தம் இருக்கிறீங்க. அந்த சுகவீனம் எனக்கு சரியாகுமா? இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குமா? டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லுகிறவர்கள் இருதயத்துல கை வைத்துக் கொள்ளுங்க. இப்போது ஆண்டவர் சிருஷ்டிப்பின் வல்லமையோடு இறங்க போகிறார். சிருஷ்டிப்பின் வல்லமையோடு அவர் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சிருஷ்டிப்பின் வல்லமையோட பிரதர்ஸ் கீழே போங்க. எல்லாருக்கும் எண்ணெய் பூசி ஜெபிக்க ஆரம்பிங்க. சிருஷ்டிப்பின் வல்லமையோடு ஆண்டவர் இறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் சகோதரர் எண்ணெய் பூசி ஜெபிக்க வருகிறாங்க. அந்த சேற்றை உண்டாக்கி பூசினார். அது சிருஷ்டிப்பின் வல்லமை. உங்க சுகவீனம் இன்றோடு ஒழிய போகிறது. சுகம் என்னும் வாசல் திறக்கப்படுகிறது. சுகம் என்ற வாசலை திறந்த வாசலாக உங்கள் நேராக வைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசு ராஜா. இப்போது பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரியான சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் பலவீனப்பட்டிருக்கிறீங்க? கால்களை போல ஆக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். உங்கள் கால்கள் எல்லாம் மான் கால்களை போல ஆக்குகிறார். உங்கள் கால்கள் எல்லாம் மான் கால்களை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சுகம் உண்டாகி கொண்டிருக்கிறது. வாசல் திறக்கப்படுகிறது. சுகமே சகோதரியே, உனக்காக ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். இப்போது பெற்றுக்கொள் சுகத்தை. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரீர பலனை பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போது எல்லா விதமான வியாதிகளும் மறைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தீராத நோய், ஜீவனுக்கு சேதமான நோய், ஜீவனை பறித்து விடுமோ என்று அச்சப்படுகிற நோய்கள் எல்லாம் ஆண்டவர்கள் ஏமாத்திரம். அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு. அற்புத வல்லமை இரத்தத்தினால் வல்லமை உன்னதத்தின் வல்லமை.
தரித்திரத்தின் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய ராஜா ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதே கர்த்தருக்கு பிரியம். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தின் வாசல் இப்போது திறக்கப்படுகிறது. திறந்த வாசல் உண்டாகிறது. ஐஸ்வர்யத்தில் திறந்த வாசல் உண்டாகிறது. இயேசு ராஜா சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மெசேஜ் இப்போது கொடுக்க சொல்லுகிறார். திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்துக்குள்ளாக அவர் நினைத்த எல்லா விதமான பொருளாதார அச்சீவ்மெண்ட், பொருளாதாரத்தை அவர் நினைத்த நிலை எட்டக்கூடிய நிலைமையை நான் உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உருவாக்கி தருவார். நீர் வாயை திறந்து வெள்ளி காசை கொடுத்த வல்லமை உங்களுக்கு யாருடைய கதவை எல்லாம் திறக்க வைக்க வேண்டுமோ அவர்களுடைய கதவை திறக்க வைக்கும். நீங்கள் போகிற இடங்களில் உங்களுக்கு அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஏதோ கடன் வாங்கி குடும்பத்தை ஓட்டுகிறது அல்ல. உங்களுக்கு தொழில் விருத்தியாகும், வியாபாரம் செழிக்கும், உங்களுடைய பொருளாதாரம் இனி உயர்வை மாத்திரமே காண முடியும். இனி தாழ்ச்சி இல்லை, இனி தாழ்ச்சி உங்களுக்கு இல்லை. இயேசு ராஜா இப்போது உங்களை பார்த்து சொல்ல சொல்லுகிறார், என் பிள்ளைகள் உயர்ந்திருப்பதையே நான் சொல்கிறேன். இந்த சபை ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்க போகிறது. இந்த சபை ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நான் மாற்றப் போகிறேன். இந்த சபை விசுவாசத்தை கண்டு என்னுடைய ஐஸ்வர்யத்தை உலகம் காணப் போகிறது என்று சொல்லுகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு ராஜாவின் ஐஸ்வர்யத்தை காணப் போகிறார்கள். அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு. அதைத்தான் நான் சொல்ல காத்திருந்தது எவ்வளவு நேரமாக. இப்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நீர் சொல்லுகிறது விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. பொருளாதாரத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. இப்போது உங்களுக்கு திறந்து விட்டார். உங்க கைகளிலே வந்து எப்போது சேர வேண்டுமோ சரியான நேரத்தில் அது வந்து சேரும். இனி ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்க காரியத்தை இடமாய் நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு இனி ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. இனி கண்ணீரும் கம்பளையும் கிடையாது உங்க வாழ்க்கையிலே. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. சரீர சுகத்தில் ஆசீர்வாதம் உண்டானது. உங்களுக்கு நேரான செங்கடல் போன்ற பிரச்சனைகளுக்கு திறந்த வாசல் உண்டானது. வேற என்ன வேண்டும் உங்களுக்கு? ஆண்டவரை ஆராதிங்க, மகிழ்ச்சியோடு துதிங்க. வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க ஆராதனை பண்ணுங்க. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்ற வாக்கு தத்துவத்தோடு இப்போது நாங்கள் நிறைவு செய்கிறோம். இப்போது நீங்கள் ஆண்டவருக்கு மகிமை மாத்திரம் செலுத்தினா போதும். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாரி வழங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போதும் நம்முடைய பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் வந்து கடைசி ஜெபம் செய்யப்படி அன்போடு கேட்டுக்கொள்ள ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம். உன்னதத்தில் அன்பின் ஆவியானவரே அப்பாயங்களை ஆண்டவரே, ஆண்டவரே இயக்கத்தோடு வந்த ஒவ்வொரு கண்டவரே நீ விடுதலை கொடுத்த ஆண்டவரே, நீ மகிமைப்படுத்தி உங்க புஸ்தகத்தில் ஆண்டவரே உங்க நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரங்க தாவே, அப்பா நீ நல்லவர், நல்லவர், போதுமானவர். கடைசி
உங்களை தலைமை பெறும் என்று தெரிவித்து குறிப்பார்கள். அவர் முழங்கல் பிடிக்கிறோம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விசேஷ கூட்டத்தில் கடைசி கூட்டத்தில் ஆண்டவர் ஆசிரமாய் தந்தபடியாக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, నేను உன்னை பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருந்தேன். திறந்த வாசனை உனக்கு முன்பாகும். ஆண்டவரே, ஸ்தோத்திரி. என்னென்ன வாசனை உன்னை பிள்ளைகளோ அந்த வாசனை இந்த நாளில் திறக்கிறபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திறந்த வாசனை உன்னை பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ள, நன்மையை சுதந்திரிக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்வீராகப்பா. சோத்திரம். விசேஷமா இந்த சமையலே ஆத்துமாக்குது எந்த கந்து தடை இல்லாமல் ஆண்டவர் திறந்த வாசல்கள் வந்து எல்லா ஜனங்கள் இங்கே வந்து ஆண்டவரை ஆராதிக்கத்தக்கதாக, ஆசிரியக்கப்படத்தக்கதாக, விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஆவியான தொடர்ந்து கிரியை செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. செய்தி கொடுத்த உடைய ஊழியக்கார ஆசை என்ன எடுத்து பயன்படுத்துவீராக. அவர் செய்கிறதான நிச்சயமா செய்கிற ஊழியர்கள் எல்லாத்தையும் ஆசிரியப்பீராக. அடுத்த 1000, 10,000 லட்சங்களுக்கு பல இடங்களிலே அவர் பயன்படுத்தத்தக்கதாக ஆண்டவரை ஸ்தோத்திரம். தேசத்தின் வெளிநாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு வழிநடத்தி ஆசிரியப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்கிறதா நம்ம பிள்ளைகளுக்காக, விசேஷமாக பாஸ்டர் ஜான் பீட்டருக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். இம்மானுவேலுக்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த ஆண்டவரை பலப்படுத்தி இந்த ஊழியத்தை ஆசிரியப்பீராக. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கட்டுவீராக. கர்த்தர் வீட்டை கட்டாக்க சங்கடதாப்பா. இந்த ஊழியத்தை ஆண்டவரை கட்டுவீராக. நேரமான ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கும்படியாக நிறைவேறப்பா. அல்லேலூயா. கொடுத்த ஆத்மாக்களை வாக்குத்தன்மையே ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நிலைமையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் காணப்பட கிருபை செய்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஜெபித்த எல்லா வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். அதில் தொடர்ந்து ஆவியான் பலமான கிரியை செய்வீராக. இப்போது ஆண்டவர் பிள்ளைகள் வீடுகளுக்கு போகிறார்கள். அவளை ஆசிரியர் சமாதானத்தோடு அனுப்புகிறாக. எல்லா விதமான மகிமையும் கனத்தை துணியும் நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்னொரு நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். செய்த சகலமானெல்லாம் நம்முடைய பிதாவான தேவனுடைய மான இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தாவிய ஐக்கிய ஸ்நேகம் பெறாமல் பாதுகாப்பு நம்ம அனைவரோடு சகல விசேஷமா இந்த கூட்டம் இருந்து பங்குகிற தேவ பிள்ளைகள் ஊழிய எல்லாரும் கூட இருப்பதாக.